அக்பர், அல்லாஹ் அக்பர். இன்று பார்க்கிறோம் இந்த முஸ்லிம் சமூகத்தை ஹதீஸ் என்று வரும் பொழுது எப்படி அதை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று. ஹதீஸ் சொல்லப்படும் பொழுது அதை மறுத்து இதுவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று சப்தத்தை உயர்த்தக்கூடிய முஸ்லிம்களை பார்க்கிறோமே. உமர் அவர்களுடைய இந்த பாடத்தில் இருந்து பாடம் படித்துக் கொள்ளட்டும். இந்த வசனம் இறங்கியதில் இருந்து உமர் அவர்களையும் அபூபக்கர் அவர்களையும் பண்படுத்துவதற்காக 7 வானங்களின் அதிபதியாகிய ரப்பு வசனத்தை இறக்கியதற்கு பிறகு இருந்து உமர் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் எதையாவது கேட்டால் உமர் அவர்களுடைய பதிலை அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்க வேண்டும். என்ன சொன்னீர்கள் உமரே என்று, என்ன சொன்னீர்கள் உமரே என்று. ஒரு முறை புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு நிகழ்வு. மஸ்ஜிது நபவியிலே 2 தோழர்கள் கல்லை எறிந்து கொண்டு சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் அவர்கள் அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள், செய்கையிட்டார்கள், வாருங்கள். அவர்களை அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், அந்த இருவரையும் நீங்கள் அழைத்து வாருங்கள். அவர்களை கேட்டார்கள், மன் அன்துமா ஓ மின் ஐன அன்துமா, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் 2 பேரும் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், மின் அஹ்லி தாயிஃப், நாங்கள் தாயிஃபிலிருந்து வந்திருக்கிறோம். சொன்னார்கள், நீங்கள் மட்டும் மதீனாவாசிகளாக இருந்திருந்தால் நடப்பது வேறு. தர்ஃபஆனி அஸ்வாதகுமா ஃபீ மஸ்ஜிதி ரசூலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளியில் இருந்து கொண்டு உங்களுடைய சப்தங்களை உயர்த்துகிறீர்களா? ஐயோ அதபின் ஹாதா, என்ன ஒழுக்கம் பாருங்கள். முஹம்மது ரசூலுடைய பள்ளியில் இருந்து கொண்டு அவர்களுடைய கபூர் அடங்கி இருக்கும் இடமும் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இருந்து கொண்டு அதர்ஃபஆனி அஸ்வாதகுமா, உங்களுடைய சப்தங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்களா? என்ன ஒரு கட்டுப்படுதல் பாருங்கள், என்ன ஒரு கண்ணியம் பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இக்லாஸை நீங்கள் படிக்கலாம். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். ஒரு சிறு துளி கூட அல்லாஹ்விற்காக செய்யக்கூடிய அமல்களில் இக்லாஸ் இல்லாத தன்மை கலந்துவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை கழித்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை சந்தைகளில் நடந்து செல்கிறார். அழகான பலமுள்ள ஒரு ஒட்டகம் நிற்கிறது. கேட்கிறார்கள் உமர் அவர்கள், யாருடைய ஒட்டகம் இது? யாருடைய இபில் இது? சொன்னார்கள், இப்னு உமர், உமர் இப்னு அப்துல்லா இப்னு உமர், உமர் அவருடைய மகனாகிய அப்துல்லா அவங்களுடைய ஒட்டகம். இப்னு உமர் அல் இப்னு இப்னு உமர் இப்னி உமர் அல் இப்னு இப்னி உமர், உமருடைய மகனுடைய ஒட்டகமா? அவருடைய ஒட்டகமா? அப்படி என்றால் இப்னு இப்னு அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினுடைய மகன் அப்துல்லாவுடைய ஒட்டகம். அப்படித்தானே? ஆம் என்று மக்கள் சொன்னவுடன் அழைத்தார்கள். அழைத்து வாருங்கள் அவரை. இப்னு உமர், யா அப்துல்லா, எங்கிருந்து வந்தது இந்த ஒட்டகம் உனக்கு? எங்கிருந்து வந்தது? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராகிய என்னுடைய தந்தையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொன்னார்கள், இன்னஹா இப்லி இஷ்தரைதுஹா பிகாலிஸிம் மாலி, என்னுடைய தூய்மையான பணத்திலிருந்து நான் சம்பாதித்த செல்வத்திலிருந்து இதை வாங்கினேன். வாங்கி மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக நான் இதை விட்டுவிட்டேன். உமர் அவர்கள் சொன்னார்கள், நீ விட்டுவிட்டாய், மக்கள் இதை பயன்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவார்கள்? உமருடைய மகன் அமீருல் முஃமினினுடைய மகனுடைய ஒட்டகம், இதை நீங்கள் நல்ல முறையில் மேயுங்கள். அமீருல் முஃமினின் உமர் அவர்களுடைய மகனுடைய ஒட்டகம், இதற்கு நல்ல முறையில் தண்ணீர் கொடுங்கள் என்று அமீருல் முஃமினினுடைய பெயரை இந்த ஒட்டகத்திற்காகவும் பயன்படுத்தி விடுவார்களே. உடனடியாக சென்று இந்த ஒட்டகத்தை நீ விற்று இந்த பணத்தை முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேரு என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு இக்லாஸ் பாருங்கள். எந்த ஒரு இடத்திலும் தான் செய்யக்கூடிய அமலில் எந்த ஒரு கடுகளவும் கலந்துவிடக் கூடாது. பின்னால் காலத்திலே மிஸ்ருடைய ஆட்சி வந்தது, கிஸ்ராவுடைய ஆட்சி வந்தது, கைசருடைய கோட்டைகள் கைப்பற்றப்பட்டது.
ரோம் பாரசீகம் எல்லாம் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டிற்கும் அமீரை அனுப்பும் பொழுது உமர் அவர்கள் அழைத்தார்கள், அபூ உபைதாவை வாருங்கள், ஹாலித் பின் வலீதை வாருங்கள், நான் உங்களை அமீராக பொறுப்பை கொடுக்க போகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய செவியில் இந்த செய்தி கொண்டு போய் சேர்க்கப்படட்டும். அழைத்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் சொத்து இருக்கிறது, இப்போது அந்த சொத்துகள் அனைத்தையும் எனக்கு முன்னால் வையுங்கள், எனக்கு முன்னால் வையுங்கள், உங்களுக்கு ஆட்சியை கொடுக்கிறேன். இந்த ஆட்சியில் நீங்கள் அமர்ந்ததற்கு பிறகு இருந்து ஆட்சியில் இருந்து நீக்கப்படும் வரை நீங்கள் சம்பாதிக்கின்ற எந்த சொத்தாக இருந்தாலும், எந்த செல்வமாக இருந்தாலும் அது முஸ்லிம்களுடைய பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். ஆட்சி நீக்கப்படும் பொழுது உங்களுடைய சொத்து உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு இஹ்லாஸ் பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மை எமக்கு கொடுப்பானாக. மறுமையை அஞ்சுவதில், மறுமையை பயப்படுவதில், மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் நிற்பதை அஞ்சி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு தோழரை பார்க்க வேண்டும் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா ஒரு முறை பாலைவனத்திலே கடுமையான வெயில் கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உமர் அவர்கள் தனியாக இருந்து கொண்டு எதையோ அங்கும் இங்கும் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் அலைந்து கொண்டிருப்பதை பார்த்து தன்னுடன் வந்த தோழரிடத்திலே கேட்டார்கள், யார் அது? யார் அந்த பாலைவனத்திலே இந்த வெயில் நேரத்திலே இப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர் யார்? அப்போது சொன்னார்கள் அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் தான் இந்த நேரத்திலே பாலைவனத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது யா அமீருல் முஃமினீன், உஸ்மான் அவர்கள் அழைத்தார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இந்த கடுமையான நேரத்திலே நீங்கள் இப்படி பாலைவனத்திலே எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் மாலுடைய சொத்தில் இருந்து ஒரு ஆடு தப்பி ஓடிவிட்டது, அந்த ஆடு எங்கே இருக்கிறது என்று நான் தேடிக் கொண்டிருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், தால் யா அமீருல் முஃமினீன், நிழலுக்கு வாருங்கள் அமீருல் முஃமினீன் அவர்களே, எங்களுடைய கலீஃபாவே, குளிர்ந்த நீரை நீங்கள் பருகுங்கள். நீங்கள் ஏன் அலைகின்றீர்கள்? கலீஃபாவாக இருந்து கொண்டு யாரையாவது நியமித்து அதை தேடி வரச் சொல்லலாம். அமீருல் முஃமினீன் அவர்களே, யார் இந்த கண்ணியத்தை உமர் அவர்களுக்கு கொடுக்காமல் இருப்பார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை கேட்டவுடன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உஸ்மான் அவர்களே, நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த பானத்தை அறிந்து கொள்ளுங்கள். அன்த சதுஸ்அலு அன்ஹு பதலன் மின்னி அமாம் அல்லாஹ் யௌமல் கியாமஹ். அதுஸ்அலு அன்த சதுஸ்அலு அன்ஹு பதலன் மின்னி அமாம் அல்லாஹ் யௌமல் கியாமஹ். யா உஸ்மான், இந்த ஆட்டை தொலைத்ததற்காக நாளை மறுமையிலே அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பானா? உங்களிடத்திலே கேள்வி கேட்பானா? கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு பதிலாக உஸ்மானே நீங்கள் போயா நிற்கப் போகிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆடு. கண்ணியத்துக்குரியவர்களே, பஷரியத்துல் அல்ஆன் நஹ்தாஜுல் உமர். இந்த மக்களுக்கு இப்போது உமர் தேவை. இந்த மக்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்கு இப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேவை. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒரு முறை உமர் இப்னுல் கத்தாப் இரவு நேரத்திலே உலா வருகிறார்கள். உலா வரும் பொழுது ஒரு இடத்திலே அவரும் அவர்களுடைய அடிமையாலும் வேலையாலும் நின்று தொழுகிறார்கள். அப்போது ஒரு குழந்தை சப்தமிட்டு அழுவதை பார்த்தவுடன் உமர் அவர்கள் வேகமாக அந்த வீட்டை தேடி செல்லுகிறார்கள். அந்த தாயை பார்த்து சொன்னார்கள், உன் குழந்தையை அமைதியாக இருக்க சொல், ஏன் இப்படி கத்தவிட்டு நீ தொந்தரவு கொடுக்கிறாய் என்று கூறி மறுபடியும் திரும்ப செல்கிறார்கள். மறுபடியும் தொழுகையிலே நிற்கிறார்கள். மறுபடியும் அதே சப்தம், ஏன் இப்படி குழந்தையை கொடுமைப்படுத்துகிறாய்? இதற்கு குழந்தைக்கு பால் கொடுத்த, உணவை கொடுத்த, உறங்கவை. சொன்னார்கள், மனிதரே மனிதரே சொன்னார்கள், மனிதரே, இந்த குழந்தைக்கு கொடுப்பதற்கு பாலோ உணவோ